எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் தமிழ் மொட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட பிக்சர் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது இது எப்படி பண்ணலான்னு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேப்பரை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஏற்கனவே நான் சூயிங் இதில் நான் பென்ஸ்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பென்னால் இப்போ நம்ம அந்த பேப்பரோட கார்னர்லேருந்து இப்போ 2.5 அளவுக்கு 2.5 இன்ச் இல்லைன்னா சீமிங் அலவன்ஸோடு சேர்த்து உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதே மாதிரியே அந்த டிப்பிலேருந்து மாறாமல் டிப்பில் வச்சு அந்த பேப்பரோட அடுத்த முனை வரைக்கும் நம்ம அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்ஸ் எல்லாமே இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஃபுல்லாக இப்போ ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ இதை வெட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிடைக்கும். நீங்கள் ஒரு காம்பஸ் வச்சு போட்ட அளவுக்கு இதுதான் தையலில் இருக்கக்கூடிய சில ட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதுதான் அந்த பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம ஃபேப்ரிக்லாம் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு ரொம்ப ஷைனிங்கான ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே ஒரு சுடிதார் தச்சு அதில் மிச்சம் இருந்தது. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அதில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைனை நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதில் 2 பீஸ் எடுக்கணும். அப்புறம் இதோட கழுத்து திருப்பும் போது ஒரு பீஸ் கிடச்சிது. அது எந்த துணிக்கு ஏற்ற மாதிரியே லைனிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ இதில் இதே மாதிரி இந்த பேட்டர்ன் வச்சு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நான் இந்த ஹிஜாப் பின்ஸ் மாதிரி இந்த பின் ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு நீட்டாக ஃபினிஷ் வரும் இதை வச்சு பண்ணிங்கன்னா. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பின்னை வச்சுட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே அழகாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு நகராமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஈஸியாக எப்படி நகர்ந்தாலும் நீங்கள் கட் பண்ணலாம். கரெக்டாகவும் உங்களுக்கு இருக்கும். பார்த்திங்களா? எவ்வளோ அழகாக அதை கட் பண்ணியாச்சு. நமக்கு அந்த டிசைனும் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி மற்ற பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதை 2 மெயின் பேனல் 2 நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ள லைனிங் 2 கட் பண்ணியிருக்கேன். பின் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ லைனிங் 2 ரெடி. இதுக்கப்புறம் இது இல்லாமல் ஒரு ஜிப்பர் ஒன்று எடுத்திருக்கேன் நான். அண்ட் 1.5/2 இன்ச் பாருங்கள், 2 and 1.5 இன்ச் இதுவும் ஒரு பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வாங்க சூயிங் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனல் எடுத்துக்கோங்க. ஒரு லைனிங் அண்ட் இன்னொரு பீஸ் எடுத்து நடுவில் கட் பண்ணிக்கணும். அதை க்ரீஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். சென்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அழகாக நான் 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பீஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சின்ன பீஸை நடு சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டையும் ஒரு தடவை தச்சிக்கனாலும் தச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இன்னொரு தடவை மடக்கி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை மடக்கிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த சின்ன பீஸ் ரெடி. இப்போது இன்னொரு மெயின் பேனல், இது பேக் சைட் பேனல். பேக் சைட் பேனலில் ரைட் சைடு வச்சு கீழே அதோட லைனிங் வச்சு 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மேலே வச்சு திருப்ப போகிறோம். ஸோ அது ஸ்டிச்சஸ் இன்விசிபிள் ஆகிடும். இப்போ இது செப்பரேட் பேனல்ஸ் இருக்குது இல்லையா? இதை ஒரு பக்கம் சைடு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஜிப்புக்கு இதோட ராங் சைடு இருக்குது இல்லையா? அந்த ராங் சைடை மேலே வச்சுட்டு கீழே அதை ஃபேஸ் பண்ண மாதிரியே லைனிங் வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இதை வச்சாச்சு. நடுவில் ஜிப் இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு தடவை பண்ணுற பாருங்கள். இதுக்கு மேலே ராங் சைட் பக்கமாக நம்ம வச்சுக்கிறோம். இதில் பின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கிள் ஃபுட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிஷினுக்கு என்னென்ன ஃபுட் நான் யூஸ் பண்ணலான்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து அதை லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக போட்டு முடித்த உடனே நடுவில் ஜிப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து நமக்கு வந்து அது லைனில் தைக்கும் போது வந்து இடிக்கும். ஸோ லீவர் வந்து தூக்கிட்டு, நீங்கள் எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, லீவர் வந்து தூக்கிட்டு ஜிப்பரை வந்து அந்த பக்கம் நகர்த்தி விட்டுட்டு நீங்கள் அப்புறம் எப்பயும் போல் வந்து நீங்கள் அழகாக வந்து தைச்சிட்டு வரலாம். சரிங்களா? இப்போ அழகாக வந்து நம்ம தைச்சாச்சு. அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடையும் வந்து அதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணி ஜிப்பருக்கு நெக்ஸ்ட் சைட், ஓகேங்களா, அதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணி நான் தைச்சி எடுத்துக்கிறேன். பின் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிசைஸாக அழகாக வந்து ஓகே நம்ம கரெக்டாக தான் தைச்சிட்டு வரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அழகாக தைச்சாச்சு. இப்போது இதை திருப்பி அந்த லைன் எல்லாம் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச்சஸும் வந்து இன்விசிபிள் ஆகிடுச்சு பாருங்கள். வெளியில் தையல் தெரியாது உங்களுக்கு, இப்போ உள்ளேயும் தெரியாது வெளியிலையும் தெரியாது. இப்போ இந்த ஜிப்பர் நடுவில் இது பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் பாருங்கள், பின்னாடியும் வந்து தையல் இல்லை பாருங்கள், தையல் எல்லாமே உள்ளே போயிடும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் தைக்க சொன்னது. இப்போ இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து படிமான தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு சைடில் இந்த நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன பீஸை வச்சு அதுக்கு மேலே உள்ளேயும் நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சு பாருங்கள், ரெண்டுமே நல்ல பக்கம் அந்த உள்ள ஜிப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல பின் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி 3 பீஸையும் சேர்த்து அங்கே வச்சு வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. இதை திருப்புறத்துக்கு நீங்கள் எதுவும் ஸ்பேஸ்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம திருப்புறத்துக்கு வந்து நமக்கு ஓப்பனிங் வந்து ஜிப்பர் சைடு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜிப்பர் வழியாகவே வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு எல்லா சைடையும் நல்லா பார்த்துட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க. இப்போ ஜிப்பர் வர இடத்துலையும் நல்லா வந்து ஸ்டிச்சஸ் வந்து இன்னொரு 2 and 4 நல்லா போட்டு அதுக்கப்புறம் தைங்க. இல்லைன்னா இது ஃபுல்லாக ஒன்ஸ் தைச்சிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு தடவை அந்த தையலுக்கு மேலேயே வந்து திரும்பி தைச்சிட்டு வாங்க. இப்போ நான் தைச்சிட்டு மிச்சம் எக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு கட் கொடுப்போம் இல்லையா, நம்ம வந்து கழுத்து திருப்பத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து நல்லா திரும்பி வர்றதுக்காக அந்த ரவுண்டு எல்லாத்தையுமே வந்து நான் தையலில் படாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அந்த ஜிப்பரை மட்டும் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜிப் வழியாக இப்போ வந்து பிரித்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து நமக்கு ஒரு பவுச் வந்து கிடச்சாச்சு. திரும்பும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஃபஸ்ட்டே வந்து பர்ஃபெக்டாலாம் வந்து வராது. நம்ம வந்து அந்த கார்னர் எல்லாத்தையும் நல்லா வந்து திருப்பி விடணும் பாருங்கள். இந்த மாதிரி டூல் ஏதாவது வந்து கூட வச்சுக்கலாம். இது நாடா கொக்குறது அது மாதிரி இது மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது வச்சு அதை கிழிக்காத அளவுக்கு அந்த மாதிரி டூல் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஜிப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அழகான ஒரு பவுச்சு. இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் போட்டு வைக்கலாம், எதுலேயும் வந்து சிக்காது. ஏன்னா உள்ள தையலும் உங்களுக்கு எதுலேயும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் போட்டு வைக்கலாம். இது வந்து நான் இயர்ஃபோன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வளையத்தை வந்து நீங்கள் பேக்கில் கூட இந்த கீ செயின் இதில் வந்து க்ளோஸ் பண்ணி பேக்கில் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை அழகாக வந்து கேர்ள்ஸ் வந்து பவுச்சாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி நம்ம பண்ண டிசைன் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து ஒரு 10 minutesல ஒரு பவுச் வந்து தைச்சிட்டோம். நீங்களும் இதே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.